இனிய உறவுகளே, பாசங்களே, அந்த ஊர் ஒரு அழகான ஊர். பட் எல்லாம் கொஞ்சம் பாதி பேர் விவசாயி. பெரிய பெரிய செழிப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிலங்கள் செழிப்பாக இருக்குமான்னா அதுவும் சொல்ல முடியாது. என்ன வானம் பார்த்த பூமி. பாதி பேர் இல்லை, விவசாயத்தை தவிர மற்ற எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஆட்கள். இதில் 3 நண்பர்கள் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ரொம்ப மெச்சக்கூடிய நண்பர்கள். இதில் ஒரு பையன் பேர் சோமு, ஒரு பையன் பேர் ராமு, ஒரு பையன் பேர் காமேஸ்வரன். நல்ல போயிட்டு இருக்கு. ராமுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் அந்த துப்புரவுத்துறையினுடைய அதிகாரிகிட்ட போய் உட்கார்ந்து பேசி கழிவறைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டான். பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். சுத்தமாக வச்சுக்கிட்டான். சோமு சுத்தமான குடிநீர் வழங்கினான். காமேஷ் அந்த பள்ளியை சுத்தமாக வச்சுக்கிறது. ஆக 3 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு சமூக சேவை செய்யறாங்க அந்த பள்ளிக்காக. படிப்பிலையும் நம்பர் 1. ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அப்போ அந்த வாத்தியார் கேட்டாரு, இந்த பள்ளியிலப்பா வந்துட்டீங்க, ஒரு இறுதியாண்டுக்கு வந்துட்டீங்க, இப்போ இந்த வகுப்பு தலைவனை தேர்ந்தெடுக்கணும், உப தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால நீங்க யாருக்கு சொல்றீங்கன்னா, ஒரு பக்கம் ராமுன்றான், ஒரு பக்கம் சோமுன்றான், ஒருத்த பக்கம் காமேஷுங்கிறான். சரி நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். மறுநாள் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கான். அவர் பாடம் எடுக்கிறார். பாடத்தையும் கேட்டு முடிச்சிட்டோன்னே அவர் சொல்றாரு, இந்த தலைவர் பொறுப்பை நான் சோமுக்கு கொடுக்குறேன். சிறப்பு தலைவர் அப்படின்னு ரெண்டு பேர் நான் செலக்ட் பண்றேன். அவங்க 2 பேரும் ராமுவும் காமேஷும். இவங்க 3 பேரும் இணைஞ்சு இந்த பள்ளியில இரவு நேரங்களிலே கொஞ்சம் பாடம் எடுக்கிறதுக்கு வாத்தியார்களுக்கு உதவியா இருக்கணும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். இவங்க ஜெயிச்சது பெருசு இல்லை, பள்ளி ஜெயிக்கணும். இந்த பள்ளிக்கூடம் ஒரு தர்மவான் குழந்தை குட்டி இல்லாதவர் கொடுத்த பள்ளி. அரசு கேர்டேக் பண்ணிக்கிச்சு. இன்னைக்கு அரசாங்கம் முழுமையா கவனம் கொடுக்குறாங்க. கல்வி முக்கியங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லா வீடுகளுக்கும் போய் உட்கார்ந்து பேசி இந்த 3 பேரும் இணைஞ்சு செயல்பட்டால் இந்த பள்ளி நிச்சயமாக உயரும், மாநில அளவிலே வெற்றி பெறும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்க என்ன சொல்றீங்க? கிளாஸே கிளாப் பண்றாங்க, அந்த கிளாஸை கிளாப் பண்றாங்க. ஆக இந்த 3 பேருடைய எண்ணங்களும் மனம்